ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம் மிங்களாவா, வெல்கம் பேக் டு த சேனல் பிரமிஸ் தமிழ் பொண்ணு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூதிச்சோ தான் பண்ண போதும். பூதிச்சோன்னா சுரக்கா பஜ்ஜின்னு அர்த்தம். ஸோ யூஸ்வலாக நம்ம பஜ்ஜியை ஈவினிங்கில் ஸ்நாக் மாதிரி தான் சாப்பிடுவோம். ஆனால் பர்மாவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரெண்டுமே சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் தான் மொஹிங்கா அத்தோ அதோடு சேர்த்து பூதிச்சோயை சாப்பிடுவாங்க. ஈவினிங்லலாம் பூதிச்சோயை ஒரு ஸ்பெஷலான சாஸ் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பூதிச்சோவும் அந்த ஸ்பெஷல் சாஸும் தான் பண்ண போகிறோம். 6 பல்லு பூண்டு போல் பத்தலாவாக வெட்டி வச்சுக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு சாறை எடுத்து வச்சுக்கணும். அதுலேயே முன்னாடி விட்டு வச்ச பூண்டும் ஒரு 3 க்ரீன் சில்லிஸும் வெட்டி போடணும். அதோடு சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் போடணும். நான் இங்கே சிராச்சா ஒரிஜினல் ஃப்ளேவர் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை 2 டேபிள் ஸ்பூன் போல் போடணும். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சிராச்சா சாஸ் போட்டதுனால உப்பு தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா பார்த்து போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போடணும். ஸோ இப்போது சாஸ் ரெடி. இப்போ நான் சுரக்காயை ஃபிங்கர் சைஸ்க்கு வெட்டியிருக்கேன். சுரக்காயில் கொட்டை இருந்தால் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. டம்பூரா ஃப்ளவர் 1 கப்பும் ரைஸ் ஃப்ளவர் 1 கப்பும் போடணும். மஞ்சள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம இனிஷியலாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணணும். மாவு பதம் எப்படி செக் பண்ணணுன்னா, ஒரு சுரக்காய் எடுத்து டிப் பண்ணி பாருங்கள். சுரக்காய் மேலே இந்த மாதிரி மாவு அழகாக கோட் பண்ணி ஊட்டிகிட்டு இருக்குன்னா நம்ம பதம் கரெக்டான பதம். இதுக்கு மேலே இந்த தண்ணியும் ஊற்ற வேணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சுரக்காயை போட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். சுரக்காங்க ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா நல்லா பிரேக் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக வெந்து வரும். ஒரு தட்டில் பேப்பர் டிஷ்யூ போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. பொரிச்சு முடித்த சுரக்காலாம் பேப்பர் மேலே போட்டுடலாம். அப்போது எண்ணெய் எல்லாமே அப்சார்ப் ஆகி நல்லா ட்ரையாக கிறிஸ்பியாக சுரக்கா பஜ்ஜி ரெடி ஆகிரும். இப்போது எல்லாமே பொரிச்சு முடிச்சாச்சு. நம்ம பிளேட்டிங் ஆரம்பிச்சிடலாம். சுவையான கிறிஸ்பியான சுரக்கா பஜ்ஜி ரெடி. ஸோ இதுதாங்க பூதிச்சோ சுரக்கா பஜ்ஜி. பர்மாலேயே பஜ்ஜியில் இந்த சுரக்கா பஜ்ஜி பூதிச்சோ தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பூதிச்சோவில் இருக்கிற இந்த சாஸும் நல்லா ஸ்பைஸியாக சேவரியாக டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் பல வீடியோஸ்க்காக நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நீங்கள் சொல்லாமல் பாய்.